ஸோ ஹலோ வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கோம், செனகல்னு ஒரு கண்ட்ரியில் இருக்கோங்க, டக்காரில். இப்போ நம்ம வெளியில் போய்ட்டுருக்கோம். யாருன்னு பார்த்தா ராஜேஷ்னா, ஆண்டனினா, ஸ்ரீனா, ஆனந்த், நாங்கள் 4-5 பேர் தாங்க வெளியில் போய்ட்டுருக்கோம். இன்றைக்கி தான் கடைசி நாள், அதனால் அவங்க வந்து நைட் லைஃப்பை காமிக்கிறான்னாங்க. ஸோ அதனால் நம்ம போய்ட்டுருக்கோம், அவங்க போகலாம். இப்போ வந்து அங்கே பிரசிடென்ட் பேலஸ் பக்கத்தில் போனால் இந்த பைக் ரேஸ்லாம் நடக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக டெக்கரேஷன் கூட இருக்குங்க. நம்ம அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தான் நமக்கு கடைசி நாள், அதனால் வாங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ டைம் வந்து 8 மணி ஆகுதுன்னு, 7:55ங்க. நம்ம அப்படியே போகலாம். எங்கே ப்ரோ இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் டாக்ஸி எடுத்துகிட்டு போகணும். டாக்ஸி எடுத்துகிட்டு அந்த அவர் வீட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் நம்ம பிரசிடென்ட் பேலஸ் வாங்க. டாக்ஸி இப்படி கேளுங்க எவ்வளோன்னு. இதே போகலாமே. வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேடியோ தான் வரும். செனகல் டாக்ஸியில் வர ரேடியோ தாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன பேசுகிறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது. ஊலோஃப் தானே பேசுகிறானுங்க. ஆஹா, இதுதாங்க செனகலோட மேடை பேச்சு. நீங்கள் கேளுங்க, ஒரு 5 நிமிஷம் நாங்கள் அமைதியாக இருக்கோம். ஆடியோ மட்டும் நீங்கள் கேளுங்க. ஆமாம் ஆமாம், அந்த போன வாரம் கூட ஏதோ ஜட்ஜ்மெண்ட் இல்லை, என் பேர்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. போன வாரம் கூட ஏதோ கோர்ட்டில் கேஸ் போச்சுருந்தாங்க. இல்லை, நான் வந்த அன்றைக்கி தான் எங்கள் ஓனர் தான் சொன்னார், ஏர்பிஎன்பி ஓனரு, ஏதோ கேஸ் போயிட்டுருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. அந்த பொண்ணு கையை பிடிச்சிருத்தியா? முதல் குடிமகனாக தகுதி இழக்கிறார். ஆஹா, ஓ, அப்போ வந்து அவர் தான் ஜனாதிபதியாக இருந்திருக்காது. கேண்டிடேட் அவர். தேர்தலில் வந்து அவர் தான் வந்து. ஆஹா, ஓகே. இதாங்க எதிர்கட்சி தலைவரோட ஸ்பீச்சை கேளுங்க நீங்கள். அந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் ஆனால் இந்த ஊரில் கிறிஸ்மஸ் பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஓகே. இதாங்க பிளாஸ் டே இண்டிபெண்டன்ஸா? பிளாஸ் டே இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். ஓகே ஓகே, வாங்க அங்கே அந்த லைட்டெல்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம். சும்மா நியூ இயர். நிறைய பண்ணியிருக்காங்க. இதான் ரியல். இப்போ கட்டினது ப்ரோ, நாட் ஈவன் 1 இயர் இருக்கு. ஆனால் இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கிடெக்சர் அது பழசம் வச்சு அப்படியே கிராஸ் பண்ணலாம் நம்ம ஊர் மாதிரி. போய் தான் பார்த்துட்டு. ஸோ வாங்க, இங்கே தான் பாதி கூட்டம் இருக்குது. ஆனால் இது கூட்டம் கம்மின்னு சொல்லுவீங்களா அதிகம்னு சொல்லுவீங்களா? இது கம்மி, இந்த கூட்டம் கம்மி தாங்க. நியூ இயர் டைமில் தான் பார்க்கணும். ஃபோனை போட்டுருக்காங்க. நம்ம ரஜினி சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் வருவீங்களா? அந்த ரெமோ, அந்த பர்த்டே சிவகார்த்திகேயன். ஹலோ, இதே மாரிட்டேனியாவாக இருந்தால் எல்லாம் கத்திட்டு இருப்பானுங்க எல்லாரும். செனகல் இது. ஆனால் மாரிட்டேனியாவில் கத்துனானுங்க பாருங்க. நான் மார்க்கெட்டில் எடுக்கும்போது சாமி விட்டா அடிச்சிருவானுங்க போல தேடிட்டு வந்து. செம்ம டெக்கரேஷனு.
வாங்க செமையாக இருக்குது எல்லா பக்கம் எல்லா மரத்துலையும் இந்த டக்கார்னு எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் மாரிட்டேனியாவில் ஒரு சைடு பார்த்து அந்த ஃபெரி வீலு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் அது சிட்டியை விட்டு தூரமாக இருந்தது. தான் இதான் இந்த யூரோப்லலாம் இந்த சிட்டி ஸ்கொயரு ஓல்ட் டவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது. நம்ம ஊரில் அந்த விஓசி பார்க்கில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போராட்டம் பண்ணுறது எதாக இருந்தாலும் விஓசி பார்க் மாதிரி இங்கே இந்த ஊரில் இந்த ஊரில் பெருசாக போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் லெபனீஸ் கூட்டம் தானே வைக்கலாம், சைனீஸ். பாட்டி ஹோலி விடுங்க, எல்லாம் கை பிடிச்சிக்கோங்க. தொலைஞ்சு போனால் அந்த குடும்ப பாட்டு தான் பாடணும். சிந்தனையில் வந்து போகிற பாட்டு பாடினா எங்கே இருந்தாலும் வந்துட வேண்டியதுதான். 2024 எழுதி வச்சுருக்காங்க நியூ இயருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி போய் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம். வா, இந்த பிஜிலி வெடி மாதிரி இதை வேறு அப்பப்போ ஒன்று வெடிச்சிட்றானுங்க. ஸோ அதான் 2024. இன்னும் யூரோப்பில் கூட இதெல்லாம் இன்னும் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, இவனுங்க பண்ணிட்டாங்க. 2-3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதான் நான் இருக்க ஊர்லலாம் இன்னும் நான் பார்த்தேன், என் ஃப்ரெண்டை கேட்கும்போது அவங்கெல்லாம் இன்னும் இதே பண்ணல. கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் லைட்டு போட்டிருக்காங்க தவிர நியூ இயருக்கு போடல. பட் இங்கே நியூ இயருக்கு சேர்த்து போட்டாங்க. சரி வாங்க அப்படியே போகலாம். பரவாயில்ல, வேற என்ன என்ன எடுக்கிறது? இல்லை, நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது நான் தமிழ் ஆளுங்களை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்த்தே வரல. நான் இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு தெரியும், நார்த் இந்தியன்ஸ் குஜராத்தை தான் பார்ப்பேன்னு நினச்சி வந்தேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்து இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் மாறிட்டேன், இங்கேயும் தேடினேன். ஆனால் எதுவுமே கிடைக்கல பெருசாக ஃபேஸ்புக்கில். அப்போ தான் இல்லை, இப்போ தான் இவர் பேர் மாற்றிருக்காரு தமிழ் சங்கம்னு. அதுக்கு முன்னாடி தமிழ் கம்யூனிட்டின்னு இருந்திருக்கு, அதனால் ஃபேஸ்புக்கில் வரல. வேங்க பட்டாசு இங்கே வெடிக்கிறான். கண்ணாடி வாங்கலன்னு நம்ம காலுக்கு கையில் போட்டான் போல. படக்கம் இல்லை, கரெக்டாக இங்கே தான் வச்சுருக்கானுங்க. என்ன கவலை கடையில் போட்டிருப்பானு. இப்போ வேணா தாச்சோட வளர்ச்சிக்கு போகிறான். ஸோ இதுதாங்க ஆஃப்ரிக்காவோட ஒரு நைட் லைஃப். நம்ம இந்த மெயின் ஸ்கொயரில் இருக்கோம். இந்த லைட்டை விட்டு யாரும் நவர மாட்டாங்க போல். நான் லைட்டை ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேன், மனுஷங்க தாங்க தெரியுறாங்க அங்கே போனால். போகலாம். நம்ம இந்த இடத்த காலையில் வந்திருப்போம், திரும்ப இன்றைக்கி நைட்டு நம்ம வந்திருக்கோம். அன்றைக்கி நான் நைட்டு வந்தேன், பட் நைட்டு நான் எதுவுமே எடுக்கலை. அதனால் திரும்ப இன்றைக்கி கடைசி நாள் வந்திருக்கோம். நமது தமிழ் சொந்தங்கள் வாங்க அப்படியே அங்கே போகலாமா? வாங்க போ. பட்டாசை கண்டமேனிக்கு அடிக்கிறானுங்க. இங்கே நரி இருக்கு, நரி மாதிரி தான் இருக்கு. நமது தேசிய புறா மயில். எல்லாரும் இந்த லைட் வாங்கிடுறாங்க. எவ்வளோன்னு? குழந்தைங்களுக்காக தான் விற்கிறாங்க போல. நம்மளோட பெரிய கேமராவில் பண்ணிருக்கானுங்க போல. பாட்டி தான் கப்புள் ஷூட் வந்திருக்காங்க போல. ஆஃப்டர் மேரேஜ் என்ன இப்போ
என்ன கிஃப்ட்டு பொட்டிக்குள்ள கிஃப்ட்டு பொட்டிக்குள்ள எத்தனை டே ஒரு பொட்டி வச்சு கிஃப்ட்டு பொட்டிக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த வருஷம் தான் ப்ரோ பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு பெரிய கிறிஸ்மஸ் மரம் இருக்குது. இந்த கிஃப்ட்டு பொட்டிக்குள்ளேயே போக முடியாது போலயே. வாங்க வா. ஃபோட்டோவில் எடுத்தால் ஏதோ குரூப் ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும். கன்ஃபார்ம் ஆச்சியா? எவ்வளோ ஆமா? யாதலா 700 700 700 800 1000. வந்துருமா? 700 ஓகே. இது எவ்வளோ 1000? 700. ஓகேங்க. ஒரு 5 இளநீ 700. 5 இல்லை ஒரு இளநீ 700. 5 இது வாங்கினா $1. $5 வரும். எப்போ Sabah. ஓகே. நான் காப்பிக்கு ஃப்ரெஞ்சு பின்னுறீங்களே. இங்கே நீங்கள் வரும்போது ஃப்ரெஞ்சு இல்லாமல் தானே வந்தீங்க. அப்போ எப்படி சமாளிச்சிங்க? எல்லாம் கேட்டு தான் கற்றுக்கிட்டோம் ப்ரோ. ஸோ வாங்க, இளநீ குடிச்சாச்சு, அப்படியே கிளம்பலாம். ரெடி பண்ணி எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஆக்டிவாக இருக்கிறோம்ல. இந்த ரேடியம் பால் இருக்கு பாங்க. மோர் மாதிரி அப்படியே கை காமிச்சு போக வேண்டியதுதான். இது என்னது ப்ரோ? சேம்பர் தி காமர்ஸ்னா இதுதான் அந்த காலேஜா? இல்லை இல்லை காமர்ஸ்னா பிஸ்னஸ். அதான் பிஸ்னஸ். பிஸ்னஸ் மேஸ் ஆன் த என்டர்பிரைஸ். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே. அந்த அப்பெக்ஸ் இங்கே ஏதோ ஒன்று இருக்குமே. இதுவும் கவர்மெண்ட் பில்டிங் தாங்க. பிடிஎம். ஆனால் இவனுங்க ஒரு போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அப்படியே பிளாக் கலரில் மாசா போட்டு இருக்குது. அதாவது ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆஹா. டிராஃபிக் ஒரு இருக்கும். இங்கே ஒருத்தர் போகிறாரு, ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்காரு. இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ், போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுதானோ? இது பேக் சைடு. ஆஹா. போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுங்க. பேக் சைடில் இருக்குது. பேக் சைடு இதோ அந்த பில்டிங் தான். ஓகே. அது பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், காலையில் காலையில் இப்படி தான் போயிருப்பேன். இன்னைக்கு இல்லை, முந்தானேத்து. ஸோ இந்த பில்டிங் தாங்க போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். பட்டு இருட்டில் எதுவும் தெரியாது. நெக்ஸ்ட் டைம் ட்ரிப். ஸோ வாங்க, இப்போ அடுத்தது சித்தி காலிப்ஸோன்னு ஏதோ ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஒரு பார் பீஸா வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ ஏதோ ஒரு பீஸா வாங்கலாம் வாங்க. இதான் எங்களோட ரெகுலர் ஏரியாவாமா. பில்லியார்ட் இருக்குது. ஸோ இப்போ தாங்க சாப்பிட்டு அப்படியே வெளில வந்தோம். டக்குன்னு ஒரு டாக்ஸி பார்த்துட்டோம். அவங்க கிளம்பிட்டாங்க 2 பேரும். ஸ்ரீகாந்த்னாவும் ஆண்டனியாவும் கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் 3 பேர் கொக்கோ கோலா குடிச்சிட்டு இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம். அங்கே வீட்டுக்கு போய்ட்டு இந்த வீடியோவை முடிக்கலாங்க.